திருக்குறள் கதைகள். கதை எண் 111. கதையின் தலைப்பு யுதிஷ்டிரனின் வியூகம். ராஜசூய யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. பல்வேறு வகை மனிதர்களும் யாகத்தை காணவும் அதில் பங்கு கொள்ளவும் வந்த வண்ணம் இருந்தனர். வியாசர் முதலான முனிவர்களை வரவேற்று அவர்களை யாக மண்டபத்தில் உரிய ஆசனங்களில் அமர வைத்தான் யுதிஷ்டிரன். பிறகு யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களை அழைத்து, இனி பீஷ்மர், துரோணர், விதுரர், துரியோதனன், அவனது தம்பிகள், பல நாடுகளைச் சேர்ந்த அரசர்கள் ஆகியோர் வருவார்கள். அரசர்களை அர்ஜுனன் உபசரித்து அழைத்து போய் அவர்களை உணவருந்தச் செய்து அவர்களை யாக மண்டபத்தில் அமர்த்த வேண்டும் என்றான். அர்ஜுனன் சரி என்று தலையாட்டினான். பீமா, துரியோதனனையும் அவன் தம்பிகளையும் நீதான் வரவேற்க வேண்டும். நானா என்றான் பீமன் அதிருப்தியுடன். ஆமாம், அவர்களை உணவருந்த வைத்த பின் துரியோதனனிடம் கஜானா பொறுப்பை கொடுத்து யாகத்துக்கு வருபவர்களுக்கு தானங்கள் அளிக்கும் பணியை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றான் யுதிஷ்டிரன். நமக்கு கெடுதல் நினைப்பவன் துரியோதனன், அவனிடம் ஏன் இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்றான் அர்ஜுனன். காரணமாகத்தான் என்றான் யுதிஷ்டிரன். பீஷ்மர், துரோணர், விதுரர், நமது பிற உறவினர்கள் ஆகியோரை நான் வரவேற்று உபசரிக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். எனக்கும் சகாதேவனுக்கும் என்ன பணி என்றான் நகுலன். நீங்கள் இருவரும் உணவு மண்டபத்தில் இருந்தபடி எல்லோரையும் நன்கு உபசரித்து உணவருந்த வைத்து அவர்கள் திருப்தி அடையும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உணவளிக்கும் விஷயத்தில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. பந்தியில் அமர்ந்திருக்கும் அனைவருமே அதிதிகளாக கருதப்பட்டு சமமாக போற்றப்பட வேண்டியவர்கள் என்றான் யுதிஷ்டிரன். யாகம் முடிந்து அனைவரும் விடைபெற்ற பின் இரவில் பாண்டவர்கள் ஐவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். யாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது என்றான் யுதிஷ்டிரன். நீங்கள் செய்த ஏற்பாடுகள் தான் காரணம் அண்ணா என்றான் சகாதேவன். உணவு மண்டபத்தில் இருந்தபடி விருந்தினர்களை உபசரித்தது எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது என்றான் நகுலன். மன்னர்களை நான் கவனித்து கொண்டதில் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றான் அர்ஜுனன். பீஷ்மர், துரோணர், விதுரர், கிருபர் முதலியோரும் நம் உபச்சாரத்தினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றான் யுதிஷ்டிரன். சற்று நேரம் மௌனம் நிலவியது. நீ ஒன்றுமே சொல்லவில்லையே பீமா என்றான் யுதிஷ்டிரன். சொல்வதற்கு என்ன இருக்கிறது? துரியோதனனுக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். நம் கஜானாவை காலி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அதை சும்மா விடுவான் அவன்? வந்தவர்கள் எல்லோருக்கும் வாரி வாரி கொடுத்து நம் கஜானாவையே காலி செய்து விட்டான் என்றான் பீமன் எரிச்சலுடன். யாகம் செய்வதை விட தானம் செய்வதுதானே சிறந்தது. நம்மில் யாராவது தானம் செய்திருந்தால் எங்கே கஜானா காலியாகிவிடுமோ என்று பயந்து சிறிதளவே தானம் செய்திருப்போம். துரியோதனன் நம் கஜானாவை காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைவருக்கும் வாரி கொடுத்தான். அவன் தீய நோக்கத்துடன் செய்தாலும் அவன் செய்த தானத்தின் பயன் நமக்குத்தான் கிடைக்கும். இதை மனதில் கொண்டுதான் துரியோதனிடம் தானம் கொடுக்கும் பொறுப்பை கொடுக்கச் சொன்னேன் என்றான் யுதிஷ்டிரன். அண்ணா, யுத்தத்தில் வியூகம் வகுப்பது பற்றி துரோணாச்சாரியார் நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த யாகத்துக்கே நீங்கள் ஒரு வியூகம் வகுத்து செயல்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வியூகத்தை விளக்க முடியுமா என்றான் சகாதேவன். சகாதேவா, நீ அறியாது இல்லை. நம் ஐவரில் நீயே ஞானத்தில் சிறந்தவன். ஆயினும் ஐவரில் வயதில் சிறியவன் என்பதால் அடக்கத்துடன் ஏதும் அறியாதவன் போல் கேட்கிறாய். சொல்கிறேன். இந்த யாகத்துக்கு வந்தவர்களை 3 வகையாக பிரிக்கலாம். நண்பர்கள், பகைவர்கள், நடுநிலையாளர்கள். முதல் வகை நம் உறவினர்கள், ஆச்சாரியர்கள் ஆகியோர். இவர்களை நம் ஐவரில் மூத்தவனான நானே கவனிப்பதுதானே அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். இரண்டாவதாக நடுநிலையாளர்களான மன்னர்கள். அவர்களில் பலரை
ராஜசூய யாகத்துக்காக நாம் போரில் வென்றிருந்தாலும் இது வழி வழியாக வரும் வழக்கம் என்பதால் அவர்கள் நம்மீது விரோதம் பாராட்டியிருக்க மாட்டார்கள். ஆயினும் அவர்களுக்கு நம்மிடம் நட்பும் இருக்காது. அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ள நாம் முயல வேண்டும். குறைந்தது அவர்கள் நமக்கு விரோதிகளாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களை போரில் வென்ற அர்ஜுனனை கொண்டே அவர்களை உபசரித்து மரியாதையாக நடத்தி அவர்களை மனம் குளிரச் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். மூன்றாவது வகை நம் பகைவர்கள். துரியோதனையும் அவன் தம்பிகளையும் நாம் பகைவராக நினைக்காவிட்டாலும் அவர்கள் நம்மை எப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆயினும் நம் விருந்தினர்களாக வந்திருப்பவர்களை நாம் மதித்து நடந்து அவர்களது கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். துரியோதனனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததன் மூலம் நாம் அவனை கௌரவித்தோம். அத்துடன் அவன் அந்த பொறுப்பில் இருந்ததால் நமக்கு என்ன தீங்கு செய்யலாம் என்ற சிந்தனையில் ஈடுபட அவனுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அவன் தாராளமாக தானம் செய்வதும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருந்தது. அண்ணா, நீங்கள் என்னையோட வயதில் மட்டும் பெரியவரில்லை, அறிவிலும் தான். அத்துடன் அறம் எது என்பதை உங்களை விட சிறப்பாக அறிந்தவர் வேறு யார் இருக்க முடியும் என்றான் பீமன். அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 12 நடுவு நிலைமை குறள் 111. தகுதி எனவன்றோ நன்றைய பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின். பொருள்: பகைவர், அயலார், நண்பர் என்ற 3 பிரிவினரிடமும் அவரவர்களுக்கு உரிய முறையில் நடந்து கொள்வதே நடுநிலைமை என்று கருதப்படும். நன்றி.